ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3யோட எபிசோட் 85லேருந்து 88 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 4 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனலோட ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கனாக்கானும் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்கன்னா, நிகிதா போய் செலக்ட் ஆகிட்டாங்க சூப்பர் சிங்கரில். ஸோ சக்தி கால் பண்ணி சொல்கிறாரு, இன்னும் போக வேண்டியது நிறைய தூரம் இருக்குது, நான் உன்னை டிவியில் பார்த்த நிகிதா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நிகிதா வந்து நான் உன்னோட காலுக்கு தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு பாண்டு ஒன்று கிரியேட் ஆகுது. இதோட தாங்க போன வீக் முடிச்சு. கனாக்கானும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 85 to 88ல் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம இது வரைக்குமே தனித்தனியாக ஒரு எபிசோட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீக் அதை சொன்னால் கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் போயிருங்கிறதுக்காக 4 எபிசோட்லையுமே நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தேனே பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கும் யாமினிக்கும் ஒரு பாண்டை வந்து அழகாக திரும்பி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மதியோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாமினிக்கு ஃபீவராக இருக்குது, அவங்க அம்மா வேறு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, யாமினியும் மதியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சக்திக்காக. ஸோ இந்த வீக்கில் வந்து அது வந்து யாமினியை போய் அழகாக வந்து அவங்க கன்வே பண்ணுறாங்க. லைக் வந்து, ஏன் நீ சொல்லாமல் இருக்கா, அம்மா வேற இல்லை, இந்த டைமில் போயிட்டாங்க, நீ டேப்லெட் போடு, அம்மா கொடுத்ததுக்கு வேணான்னு சொல்லிட்டியாமா அப்படின்னு சொல்லி மதி வந்து ரொம்ப கேரிங்காக வந்து யாமினியை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. நம்ம கார்த்தி வந்து மகாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இருக்குது, நான் போய் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நான் ப்ரைஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கார்த்தி, நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு கார்த்தி, ஜான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலர் மிஸ்ட்டை வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தரமாட்டேன், படிக்கிறது விட்டு உனக்கு என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டைம் மட்டும் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே அவங்களை நிறையா பனிஷ் பண்ணிட்டோம் மலர், ஸோ வேணாம் அப்படின்னு. சரி ஓகே, என்னமோ பண்ணுங்க, ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு, என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது, அப்படியே கிளம்பி போயிடும்னாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார்த்தியோட ஷார்ட் ஃபிலிம் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. நம்ம மகா, சசிகுமார், அப்புறம் பசங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ மகாவோட போர்ஷன்ஸை வந்து அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகிதாக்கு வந்து த்ரோட் பெயின் இருக்கிறனால நம்ம சக்தியாக அழகாக கேன்டீன் போய் டீ எல்லாம் ரெடி பண்ணி நிகிதாக்கு வந்து கொடுக்குறாரு. நிகிதா அதை குடிச்சிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சக்தி, உனக்கு டீ எல்லாம் போட தெரியுமானா, எனக்கு தெரியும் நிகிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து ஹாஸ்டல் போர்ஷன்ஸ் எல்லாம் மகாவை வச்சு எடுக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் வார்டன் டைகர் முத்துப்பாண்டியன் சாரை நடிக்க கூப்பிட்றாங்க. அவர் நான் பாசிட்டிவ் ரோல்லாம் தான் பண்ணுவேன்ப்பா அப்படின்றாங்க. இல்லை சார், நெகட்டிவ் ரோல்ஸ் தான் இப்போ மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அழகான ஒரு போர்ஷன் வந்து அவரும் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருமே உட்காந்து டப்பிங் பண்ணுறாங்க. டப்பிங் பண்ணிவிட்டு அதை இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க ஷார்ட் ஃபிலிமை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மதி வந்து பிரியா கிட்ட பேசுகிறாங்க. பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும், போய் சொல்லிடு மதி, இல்லைனா யாமினி மிந்திக்கோ அப்படின்னு சொன்னே. மதி போய் சக்தி கிட்ட சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஆனால் இப்போல்லாம் நான் உன்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சக்தி அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. சக்தி என்ன சொல்கிறாருன்னா, என்ன மதி பேசுகிற, நான் உன்னை அப்படி ஒரு இடத்துல கூட பார்த்ததில்ல, நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு. என்ன சக்தி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்ட்னர்ஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, என் மனசில் வேற ஒருத்தங்க இருக்காங்க, நீ இல்லை மதி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் கடைசி வரைக்கும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிகிதா வந்து சூப்பர் சிங்கர் காம்படிஷனில் போய் கலந்துக்க போகிறாங்க. அங்கே போய் ஒரு அழகான பாட்டை பாடுறாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே செம்ம எக்ஸைட் ஆகிடுறாங்க. சூப்பராக பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கேயே வந்து அவார்ட் கிடச்சி அடுத்த ரவுண்டுக்கு அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம பசங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு இதை ஹாஸ்டலில் போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து கார்த்திக் ஒரு கால் வருதுங்க, அவரோட ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் ஆயிடுச்சு அவார்டுக்கும், அது இல்லாமல் பயங்கரமான ரீச் சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா பசங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. யாமினி வந்து சக்தி கிட்ட போய் லைப்ரரியில் சொல்கிறாங்க, சக்தி என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. சக்தி வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, என்ன யாமினி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னேன்னு. ஏன் சக்தி, உன் மனசில் வேறு யாரோ இருக்காங்கன்னா, ஆமாம் என் மனசில் வேறு யாரோ இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் நிறைய கான்வர்சேஷன் போகுது. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிகிதா வந்து கிளாஸ்க்கு வராங்க. எல்லாருமே பயங்கரமாக நிகிதாவை வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா சார் வந்து நம்ம கார்த்தியோட ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் சொன்னேன்ல மலர், அந்த பையனுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா பசங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க, நம்ம மகாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட
எமோஷன்ஸுமே கார்த்தியோட டைரக்ஷனில் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாச்சியப்பன்ட்டு இருந்து ஒரு கால் வருதுங்க, சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போது, சிறுகள் ஸ்கூல் கண்டிப்பாக நீங்கள் வரணும், ஏன்னா உங்கள் பசங்களுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு நாங்கள் கண்டிப்பாக வரோம், உங்கள் ஸ்கூலே நீங்கள் வந்து எப்படியாவது வேறு யார்கிட்டையாவது வாங்கி தான் கொடுப்பீங்க, எங்கள் பசங்க அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க, நாங்கள் கொண்டு வரோம், நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், டைரக்டர் ரமேஷ் பாரதி நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்லாம் எடுத்த டைரக்டர் தாங்க திரும்பி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவரோட இந்த 4 எபிசோட்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கதையோட அழுத்தம் முன்னமே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு டைரக்ஷன் 4 எபிசோடுமே. மணிக்கையனோட ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸ்டோரியை. ஸோ கம்மிங் வீக்ஸ்ல இன்னுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நம்ம ஆதியோட டைலாக்ஸ் வந்து எமோஷனல் டைலாக்ஸ், ஆஸ் யூஷுவல் ஃபனி டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லியோவோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக சக்திக்கும் நிக்கிதாக்கும் வர அந்த பிஜிஎம், சூப்பர் சிங்கர் செட்டில் வர எல்லா மியூசிக்ஸுமே வந்து அழகாக பார்த்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். முக்கியமாக கார்த்தி டைரக்ஷன் போர்ஷன்ஸில் வர பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை, நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த், சூப்பர் சிங்கர் செட்டில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணது எல்லாமே அவங்க டீமாக வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு ஹோல் கங்க்ராட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. சதீஷோட சினிமோட்டோகிராஃபர் சேஞ்ச் ஆயிருக்காருங்க. ஸோ நம்ம ஓல்டு கனா சீசன்லாம் பண்ணவர் தான் இந்த சீசன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து மதி, யாம்னி, சக்திக்கு இவங்களுக்கு வச்ச அந்த ஃப்ரேம்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னும் போக போக கண்டிப்பாக தெரியும் அவர் எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சூப்பராக இருக்க போது. முகேஷோட எடிட்டிங் இந்த 4 எபிசோட்லையுமே வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். தேவையான இடத்துல தேவையான சீன் இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப நிறையா சீன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓவராலாக இந்த 4 எபிசோடுமே ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க, மறக்காம பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டுங்க. இந்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருந்தீங்க, இந்த 4 எபிசோட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் என்னவென்று சொல்லலாம். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next video. Love you all. Bye bye.